எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்வதில் பட்டம் பெற்றவர், இப்பொழுது பொய் பேசுவதில் வல்லவர் என்று தேர்தல் பரப்புரைகளில் நிரூபித்துக் கொண்டுள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதா தலைமையின் பொழுது புதுச்சேரியில் ஆண்ட கட்சியாக இருந்த அதிமுக கட்சியை இப்பொழுது எடப்பாடி தலைமையில் அதிமுக அங்கு 2 தொகுதியில் போட்டியிடும் லெட்டர்பேடு கட்சியாக மாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையினாலான அதிமுகவோடு யாரும் கூட்டணி சேர முன்வராத பொழுது சாக கிடந்த அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உயிர் கொடுத்த தேமுதிகவை பற்றி ஐசியூல இருந்த கட்சிக்கு உயிர் கொடுத்தோம் என்று லெட்டர்பேடு கட்சிகளுக்கு கூட்டணி தலைமை தாங்கும் எடப்பாடி உளறுவது அரசியல் கோமாளித்தனத்தின் உச்சம். நிக்கலாங்க புலகன் ஆகாச புலகன் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் வீகன் ஸ்கிரீன்ஷாட் அரசியல் காரன் காலி ஃபீட் ஆஃப்லைன் வீரன் மீன் பண்ணி ஹீரோவா மீட்டிங்கில மேடையா லைக்குக்காக லூசுலா ஒட்டிக்காக வண்டியா பரப்புரையில கதறுறாங்க தேமுதிக கட்சியை கண்டு பயத்துல நடுங்குறாங்க கொட்டும் முரசு கேட்டா கிட்டு தடுமாறுறாங்க கேப்டனோட கட்சிடா உங்க நடிகை நிக்கலாங்க. அண்ணன் மீ மக்கா இங்க உங்களுக்கு கிலோசிங் பெட்டி உங்க டிராமா சீசன் பின்னாலே இங்க தான் கடைசி எபிசோடு மச்சி ரிமோட் நம்ம கையில இப்போ சேனல் மாவி முடிஞ்சிடுச்சு. ஐயோ போய் பொய்யா பரப்புரையில கதறுறாங்க தேமுதிக கட்சியை கண்டு பயத்துல நடுங்குறாங்க கொட்டு முரசு கொட்டி உங்க ஆட்டத்தை கட் பண்ணுறாங்க கேப்டனோட கட்சிடா இங்க ஸ்டாலியம் நிக்கிறாங்க.